சூழ்நிலைக்குள்ள நீங்கள் செய்கிற ஜெபம் கேட்கப்படல, நீங்கள் செய்கிற ஜெபத்திற்கு பதில் வரல அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பதில் வரலனாலும் அது ஒரு பதில் தான் பிரியமானவர்களே. ஏன்னா தேவன் உங்களிடத்துல ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லணும்னா கூட அது உங்க ஆன்சர் நோன்னு அர்த்தம். நீங்க புரிஞ்சுக்குங்க, எல்லா வாட்டியுமே தேவன் உங்களிடத்துல பேசுவார்னு நினைக்காதீங்க. சில நேரத்துல உங்களுக்கு பதில் வரல, அவர் இடத்துல இருந்து ஒரு ரிப்ளை வரலன்னா அது நோன்னு அர்த்தம். சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாதுன்னா தேவன் பேசாம அமைதியா இருப்பாரு. அமைதியா இருப்பதும் ஒரு பதில் தான். அது நோன்னு நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். நாம் அதை புரிந்து கொள்ளாமல் நம்ம அதை போய் திருப்பி திருப்பி தேவனிட ஃபோர்ஸ் பண்ணி, ஆண்டவரே ஏன் இதை நீங்க செய்யல, ஏன் இதை செய்யலன்னு சொல்லி நம்ம தேவனிடத்துல போய் அதை ஃபோர்ஸ் பண்ணி கேட்கக்கூடாது பிரியமானவர்களே. ஏன்னா அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை தடைப்படாமல் செய்ய வைப்பார். நம்ம காரியத்துல சில விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னா அதை தேவன் நடக்க விடாம தடுத்துருவார். இங்க அதே போலதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில கூட தேவன் அற்புதத்தை எங்க பண்ணாருன்னா, எந்த பாயிண்ட்ல அந்த அற்புதம் தேவையோ அந்த இடத்துல ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி பிரியமானவர்களே, தேவனுடைய அற்புதம் எங்க தேவைப்படுகிறதோ அங்கே தேவன்